Hi friends, welcome to Magi Samayal. இன்னைக்கு நம்ம Magi Samayalல உருளைக்கிழங்கு இருந்தா போதுங்க மொறுமொறுன்னு ஒரு ஸ்நாக்ஸ் ஒன்று ரெடி பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 3 உருளைக்கிழங்கு பாருங்க, நான் வேக வச்சு தண்ணி நல்லா ட்ரை பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் தோல் உரிச்சிட்டு. இப்போ இதை நம்ம நல்லா மசிச்சுக்கலாங்க. இதை நல்லா நம்ம உருளைக்கிழங்கை நல்லா மசிச்சு வச்சுட்டோம் பாருங்க. இப்போ கார்ன் மாவு பாருங்க, 1 கப்பு, சின்ன கப்பில் 1 கப் அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம். பெரிய வெங்காயம் பாருங்கள், ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி சிறுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இது போட்டுக்கலாம். கார்ன் மாவை நம்ம போட்டிருக்கிறது வந்து உருளைக்கிழங்குல உள்ள ஈரத்தை எடுக்கிறதுக்காக நம்ம போட்டிருக்கோங்க, ட்ரை ஆகிறதுக்கு. இப்போ வெங்காயம் 1 கப் போட்டுக்கணும் பாருங்கள். இப்போ கொத்தமல்லி தழை ஒரு கொஞ்சமாக போட்டுக்கலாம். மிளகாய் தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். கரம் மசாலா 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். மிளகு தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். உப்பு தேவைக்கேற்ற மாதிரி போட்டுக்கலாம். இப்போ இதை எல்லாமே சேர்த்து நம்ம பிசைஞ்சு வச்சிடலாங்க. இதெல்லாம் இப்போ பிசைஞ்சு வச்சுட்டோம் பாருங்கள். இப்போ நம்ம வந்து கார்ன் மாவு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ கார்ன் மாவு பாருங்கள், இந்த அளவுக்கு கொஞ்சமாக நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ இதை வந்து நம்ம தண்ணி கொஞ்சமாக சேர்த்து இப்போ கெட்டியாக இல்லாமல் தண்ணியாக கரைச்சிக்கலாங்க. கொஞ்சம் தண்ணியாக கரைச்சிக்கலாம், கட்டி இல்லாமல் நம்ம கரைச்சிக்கலாங்க. மாவு கரைச்சிக்கிட்டோம் பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தால் போதும் திக்னஸ்ஸு. breadcrumbs இப்போ பாருங்கள் நான் எடுத்துக்கிட்டேன். பாருங்கள் எண்ணெய் கொஞ்சமாக நம்ம இந்த மாதிரி கையில் பூசிக்கலாம், அப்போ தான் ஒட்டாமல் வரும். இந்த அளவுக்கு ஷேப் பண்ணிக்கலாங்க. பாருங்கள் இந்த மாதிரி ஷேப் பண்ணிக்கிட்டு இப்போ நம்ம கார்ன் மாவில் பரட்டிக்கலாம். பரட்டி எடுத்துட்டு இப்போ பிரெட் க்ரம்ஸில் இப்போ நம்ம ஒரு பரட்டிக்கலாம். பாருங்க இந்த மாதிரி நம்ம பரட்டி எடுத்துக்கணும். இப்போ இதே மாதிரி மீதி மாவும் நம்ம எல்லாமே இதே மாதிரி ஷேப் பண்ணி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணிட்டோங்க. இப்போ எண்ணெய் காஞ்சோடனே பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் பாருங்கள் நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து அதிகமாக தீ வேண்டாம், மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இப்போ நம்ம போட்டுக்கலாம். நம்ம ஒன்று ஒன்றா தூரமாக போட்டுக்கலாங்க, கிட்ட இருந்தால் ஒட்டிக்கும். நல்லா சிகப்பாக மொறுமொறுன்னு வெந்துருச்சு பாருங்கள். இங்கே பாருங்கள் இப்போ ரெடி ஆகிடுச்சு. நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். நீங்களே எப்படி இருக்குன்னு சொல்லி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.